உனக்காக வழக்காட யாரும் இல்லைன்னு நினைக்கிறியா? ஜீசஸ் இருக்கிறாரு. உன் வேலை ஸ்தலத்தில் ஏதோ பிரச்சனையா? உனக்காக வழக்காட இயேசு இருக்கிறாரு. குடும்பத்தில் பிரச்சனையா? உனக்காக வழக்காட இயேசு இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல யாரோ நமக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களா? நீங்க நினைச்சுக்கங்க, கர்த்தர் எனக்காக வழக்காடுகிற தேவனாயிருக்கிறார். வழக்காடி நீதியை சரி கட்டுகிற தேவனாயிருக்கிறார். ஆனா ஒண்ணு, உங்க வழக்க ஆண்டவர்கிட்ட கொண்டுட்டு போங்க. ஆண்டவரே, இப்படி ஒரு காரியமா இருக்கு, இந்த காரியம் என் கண்ணீரை வரவழைச்சிக்கிட்டே இருக்கு, இந்த காரியம் என் தூக்கத்தை கெடுக்குது, இந்த காரியம் என் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்குதுன்னு உங்க காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. அந்த காரியத்தில் நீங்க குறுக்கிடுங்க ஆண்டவரே, நீங்க செயலாற்றுங்க ஆண்டவரே, நீங்க யுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க வழக்காடுங்க ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற தேவனாயிருக்கிறார்.